ராபர்ட் ஒரு அற்புதமான ஒரு யங் பிஸ்னஸ்மேன். தன்னுடைய உழைப்பால் அந்த பிஸ்னஸை முன்னுக்கு கொண்டு வந்தவர். எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார். அப்படி ஏற்றுக்கிட்டாருன்னா அதை பிஸ்னஸில் கொண்டு வந்து அந்த பிஸ்னஸுக்கு பாசிட்டிவாக ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராம் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுல இவர் ரொம்ப திறமைசாலி. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ரஹீம். இவர் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் மட்டும் இல்லை, புதுசாக என்னென்ன டிவைஸ் வந்திருக்கு, அது எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப அவர் ஆர்வம் காட்டுவார். அதே சமயத்தில் லாஜிக்கல் திங்கர். ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி மீட் பண்ணி நிறைய உபயோகமான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. எக்ஸலண்ட். ரஹீம் இன்றைக்கி என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாருன்னா ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறாரு. ஸோ இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துட்றாங்க. நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம அந்த நம்பருக்கு ஃபோன் அடித்த உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு வச்சுங்களேன், உடனே நம்ம என்ன கேட்குறோன்னா ஒரு மெசேஜ் கேட்குறோம். என்ன மெசேஜ் அப்படின்னா வெல்கம் டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு சொல்லி மெசேஜ் கேட்குறோம். இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டட் வெல்கம் மெசேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இது எப்படி சார் நடக்குது? எப்படி நம்ம ஃபோனை அடித்த உடனே நான் த்ரூ என்னுடைய மொபைல் வழியாக அடிக்கிறேன். என்னுடைய மொபைலில் இருந்து ஒரு டவருக்கு கனெக்ஷன் போய் அங்கேருந்து ஒரு ஏர்டெல் ஆஃபீஸோ இல்லை பிஎஸ்என்எல் ஆஃபீஸோ அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு அங்கேருந்து நேராக அவங்களுடைய ஒரு டெலிஃபோன் லைனுக்கு கனெக்ஷன் போகுது. அந்த டெலிஃபோன் லைனுக்கு கனெக்ஷன் போனால் ஒரு டெலிஃபோனை எடுத்து ஹலோன்னு தானே ஒருத்தர் சொல்லணும். எப்படி வெல்கம் டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது? இதை நம்ம யோசிக்கணும். இதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா பிபிஎக்ஸ், ப்ரைவேட் பிரான்ச் எக்ஸ்சேஞ்ச். ஆரம்ப காலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்காங்க முக்கியமான ஆஃபீஸர்ஸ். அந்த 10 பேருக்கும் டெலிஃபோன் லைன் கொடுத்துருவாங்க. ஃபோன் லான்ச் ஆன உடனே டெலிஃபோன் ஆப்ரேட்டர்னே ஒருத்தர் இருப்பார். அவர் தான் எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லுவார். சார் ஹலோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு வச்சுக்கோங்க, ஹலோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு அவர் மேனுவலாக சொல்லுவார். உடனே சார் இந்த மாதிரி சேல்ஸ் ஆஃபீஸரை நம்ம நான் கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு இங்கே இருந்து சேல்ஸ் ஆஃபீஸர்னுடைய இன்டர்னல் நம்பருக்கு ஃபோன் அடித்து சார் உங்களுக்கு கூட யாரோ பேசணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கனெக்ஷனை கட் பண்ணிவிடுவார். அந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கனெக்ஷன் கட் பண்ண உடனே இப்போ கனெக்ஷன் என்னாகும் அப்படின்னா நேராக கஸ்டமருக்கும் டெலிஃபோன் தட் இஸ் சேல்ஸ் ஆஃபீஸரும் கனெக்ஷன் கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க பேசிக்குவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரைவேட் பிரான்ச் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ அந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அங்கே இடத்துல இல்லைன்னா 2-3 கால் ஒட்டுக்கா வந்துருச்சு. இந்த மாதிரி டைமில் அவர் ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய முடியுமா அப்படின்னா வேலை செய்ய முடியாது. ஸோ இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்காக பின்னாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட் பிரான்ச் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக டிவைஸ் கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா டெலிஃபோன் லைனை கொண்டு போய் அதில் கனெக்ஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து லைனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் பண்ணுற வேலையை அந்த பிபிஎக்ஸ் பண்ணும். அது என்ன சார் பண்ணும்? நேராக லைன் உள்ளே வந்த உடனே கரெக்டாக பார்த்துட்டு ரிங் அடித்தோடனே அவருக்கு ஒரு மெசேஜ் போகும். அதே சமயத்தில் இன்டர்னலாக யார் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு மெசேஜ் போகும். இதுக்கு பேர் ப்ரைவேட் பிரான்ச் எக்ஸ்சேஞ்ச், தட் இஸ் பிபிஎக்ஸ். இந்த பிபிஎக்ஸுக்கு உண்டான பேக்ரவுண்ட் சாஃப்ட்வேர் எதில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரிஸ்க் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு கோராக அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போது ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டட் பிபிஎக்ஸ் பண்ணுற வேலையை ஒரு சின்ன கம்ப்யூட்டரை வச்சு பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பண்ணுது. ஸோ எல்லாரும் ஒரு கம்ப்யூட்டரை வச்சுட்டு டெலிஃபோன் லைனை அந்த கம்ப்யூட்டரில் கனெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேரில் சில கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கால் பண்ண உடனே வெல்கம் டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்
நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க, மெனு ஆப்ஷன் கொடுக்குது. 1 அழுத்துங்க, 2 அழுத்துங்க, 9 அழுத்துங்கன்னு சொல்லுது. நம்ம அதை அழுத்தின உடனே கரெக்டாக அந்த கரஸ்பாண்டிங் ஆளுக்கு போய் கனெக்ஷன் ஆகிட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கிறோம். ஸோ இந்த வேலையை பண்ணுறதுக்காக ஒரு அற்புதமான சாஃப்ட்வேர் ஒன்று உருவாக்குனாங்க. அந்த சாஃப்ட்வேர் பேர் தான் என்ன அப்படின்னா ஆஸ்டரிஸ்க். இன்னைக்கு 80% கார்ப்பரேட் கம்பெனிஸில் பிபிஓவில் உபயோகப்படுத்துகிற சாஃப்ட்வேரில் பேக்எண்ட் என்ன இருக்குன்னா ஆஸ்டரிஸ்க் தான் இருக்குது. இதில் இன்னும் என்ன சார் அட்வான்டேஜ்? ஆட்டோமேட்டட் ஆன்சரிங். சார் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியணும்னு வச்சுங்களேன். ஸோ நம்பர் 1 அழுத்துங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அது சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணி அவருடைய பேலன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அந்த பேலன்ஸை நமக்கு படித்து காமிக்குது. ஆட்டோமேட்டட் ரோபோ கால்ஸ். ஒரு 100 நம்பர் என்கிட்ட இருக்குது. அந்த 100 நம்பருக்கும் ஃபோன் அடிக்கணும். யார் எடுத்து ஹலோ சொல்கிறாங்களோ அவங்க கூட நான் பேசணும். நான் 100 பேருக்கும் மேனுவலாக டைப் அடிக்கக்கூடாது அப்படின்னா ஆட்டோமேட்டட் ரோபோ கால்ஸ். அப்போ இது என்ன ஆகுது? நான் என்ன பண்ணுறேன், நான் 100 நம்பரை போட்டு ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறேன். அதுவாக பின்னால் கனெக்ஷன் பண்ணுது. யாராவது கால் பண்ணாங்கன்னா எனக்கு கனெக்ஷன் கொடுத்துருது, நான் பேசிக்கிறேன். அது பேசி கட் பண்ண உடனே மறுபடியும் அடுத்த நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ பண்ண ஆரம்பிக்குது. இது பேர் என்ன? ஆட்டோமேட்டட் ரோபோ கால்ஸ். இத்தனை வேலை, இது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட வேலையை பண்ணுறதுக்கு இந்த ஆஸ்டரிஸ்க் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து யூஸ் ஆகுது. இந்த ஆஸ்டரிஸ்கில் அப்படி என்ன சார் பெருசாக இருக்குது அப்படின்னா, இதை முழுக்க சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காங்க. அதுதான் கோர். ஸோ இந்த சி ப்ரோக்ராமிங்கில் லைனக்ஸ் ஓஎக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சி ப்ரோக்ராமிங்கில் ஆஸ்டரிஸ்கை எடுத்து பொருத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்டரிஸ்க் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிங்கனாவே ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலாக டவுன்லோட் ஆகும். அதை தூக்கி அப்படியே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா லினக்ஸு ப்ளஸ் ஆஸ்டரிஸ்க் எல்லாம் இன்ஸ்டால் ஆகி பக்காவாக ரன் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கிடைக்கும். சார் இதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஸ்டர்டி ஆப்ரேஷன். அப்படி ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும். எந்த பிரச்சனையும் நூற்றுக்கணக்கான பேர் சைட் பை சைடாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைமில் பிபிஓலேருந்து கால் வரும். நம்ம அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வேறு யார்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சத்தம்லாம் கேட்கும். அத்தனை பேர் கூட பேசினாலும் இந்த சர்வர் என்ன பண்ணுது அப்படின்னா பக்காவாக வேலை செஞ்சு கொடுக்குது. இத்தனை வேலையும் பண்ணுற இந்த சாஃப்ட்வேரை பண்ணியிருக்கிறது சி ப்ரோக்ராமிங்கில் பண்ணியிருக்காங்க. சரிங்க சார், அப்படி என்ன இதில் வந்து பெருசாக பண்ணியிருக்காங்க? இதுதான் சார் ஆர்கிடெக்சர். இது வந்து ரொம்ப மனப்பாடம் பண்ணாதீங்க. இவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான சாஃப்ட்வேரை சி ப்ரோக்ராமிங்கில் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎன், பப்ளிக் ஸ்விட்ச் நெட்வொர்க், டெலிஃபோன் நெட்வொர்க் கனெக்ஷன். இதிலேருந்து ஒயர் வரும். அது ஒயரை என்ன பண்ணுறோன்னா டெலிஃபோன் கார்டுக்கு வந்துட்டு அந்த கார்டை வந்து ஒரு கம்ப்யூட்டரில் கனெக்ஷன் பண்ணிவிட்டு தென் அந்த ஆஸ்டரிஸ்க் வழியாக இந்த லைனை வந்து கனெக்ஷன் எடுத்துக்கலாம். அங்கே இருந்து லோக்கலில் எத்தனை கம்ப்யூட்டருக்கு வேணாலும் அந்த கம்பெனிக்குள்ளார நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோன்லேயோ இல்லை லேண்ட்லைன் ஃபோன்லேயோ கனெக்ஷன் கொடுத்துடலாம். இல்லை இன்னொரு கம்ப்யூட்டர் கனெக்ஷன் கொடுக்கலாம். டேட்டா பேஸ், எந்த டேட்டா பேஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இவ்வளவு இங்கே போட்டிருக்கிற காம்பனன்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் படிக்கிறதுக்கே 2 நாள் ஆகும். இதெல்லாம் படிக்கிறதுக்கு 2 நாள் ஆகுதுன்னா இதை உருவாக்குறதுக்கு எத்தனை மாதம் ஆயிருக்கும், எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பாருங்கள். இவ்வளவு பெரிய விஷயத்தையும் சி ப்ரோக்ராமிங்கில் பண்ணியிருக்காங்க. நம்ம திரும்ப 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 என்ன சொல்கிறோம் அப்படின்னா சி++ லாஜிக்கல் திங்கிங். இதை படிங்க. இதை படிச்சிங்கன்னா உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் நீங்கள் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் டிகிரியை முடித்த வாட்டி சார் எங்களுக்கு டைம் இல்லைங்க சார், படிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லைங்க, சி++ லாஜிக்கல் திங்கிங்கை படிங்க. ஏன்னா முதல்ல சி ப்ரோக்ராமிங் எங்களுடைய மெத்தடாலஜியில் படிக்கிறதுக்கு 1 மாதம் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் சின்சியராக படிச்சிங்கன்னா 1 வாரத்தில் கூட படிக்கலாம். ஆனால் மறந்து போகும். ஆனால் ப்ராக்டிஸோடு பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிற மெத்தடில் 1 மாதம் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா சி ப்ரோக்ராமிங் முழுசாக முடிச்சிடலாம். அது முடிச்சிங்கன்னா சி++ ஒரே வாரத்தில் முடிக்கலாம். அதுக்கப்புறம் லாஜிக்கல் திங்கிங் 1 வாரத்தில் முடிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு பேஸாக நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற எல்லா லாங்குவேஜையும் அடித்து தட்டி எறிஞ்சிடலாம். ஸோ அதனால் நிறைய முறை இதனுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லிட்டோம். அதனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சி++ லாஜிக்கல் திங்கிங் வாங்கி பார்த்துட்டு சார் உண்மையாலுமே எங்களுடைய லைஃப் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே நம்ம சி++ லாஜிக்கல் திங்கிங்கை திரும்ப இன்சிஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் என்ன ப்ரொஜெக்ஷன் பண்ண போகிறேன்னா C# ஆர் பைத்தான்
இதில் யூஸ் பண்ணி எப்படி வந்து C++ லாஜிக்கல் திங்கிங் தெரிஞ்சதுன்னா C# எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில சாம்பிள்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போது ராபர்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை C#லையோ இல்லை பைத்தான்லையோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ப்ரோக்ராமை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதுக்குண்டான சொல்யூஷனை அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம திரும்ப என்ன சொல்கிறோன்னா, C++ லாஜிக்கல் திங்கிங் படிச்சிங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாங்க. ஈஸியாக ஒரு கம்பெனியில் முன்னுக்கு போகலாம். இன்றைக்கே இந்த கோர்ஸை வாங்கி படிங்க. 8508502000 இந்த நம்பருக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூப்பிடுங்க, பேசுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.